மேடம், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். சொல்லுங்க. நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் ப்ராஃபிட்ல இன்னும் கொஞ்சம் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. அதிகமானா புரியல. ஒரு 5% அதிகமா. இங்க பாருங்க, இந்த ஃபீல்டுன்னு இல்ல, வேற எந்த ஃபீல்டுலயும் எந்த கம்பெனிலையும் அவங்களோட ஷேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க சொல்லுங்க. நம்ம கொடுக்கறத விட அதிகமான மார்ஜின் யாராவது கொடுக்கறாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஜனா மேடம், இல்ல மேடம், அது வந்து இங்க பாருங்க, அவங்க வெறும் பணம் மட்டும்தான் இங்க போட்டிருக்காங்க. மத்தபடி இந்த கம்பெனில எவ்வளவு வரவு செலவு ஆகுதுன்னு, ஒரு ப்ராடக்ட மார்க்கெட்டிங் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நியாயமான அமௌண்ட் தான் உங்களுக்கு பே பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேலேயும் அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னா இந்த கம்பெனி இன்னும் பெருசா வளரணும். மேடம், ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னாச்சு? நம்மளோட முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ் சில பேர் கொஞ்ச நாளா நம்ம கூட கான்டாக்ட்லயே இல்ல. என்னாச்சு? தெரியல மேடம். மெயில் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அங்கிள், நீங்க யாரு? என்ன விடுங்க அங்கிள். அங்கிள் ப்ளீஸ், அங்கிள் அமைதியா இருடா. அங்கிள் ப்ளீஸ், அங்கிள் பயமா இருக்கு அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். அங்கிள் தாத்தா, ஸ்கூல் 4 மணிக்கெல்லாம் விட்டுருவாங்கல்ல, பண்ணி பாருங்க. 5ஆவது. இன்னும் உங்க பேரன் வரலையே, யோசிக்க மாட்டீங்க? இருங்க இருங்க இருங்க, உங்களுக்கு கால் வரும், வெயிட் பண்ணுங்க. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், விடுங்க அங்கிள். அங்கிள் பயமா இருக்கு அங்கிள். மச்சி கால் பண்றா. அங்கிள் ப்ளீஸ் அங்கிள், விடுங்க அங்கிள். பயமரா. ஏய், கத்தாதடா. தோ வந்துருச்சு பாருங்க, எடுங்க. அட்டன் பண்ணுங்க. தாத்தா, தாத்தா என்ன காப்பாத்துங்க தாத்தா. விட மாட்டேங்கிறாங்க தாத்தா. தாத்தா ப்ளீஸ். ஏய் கௌஷிக், என்னாச்சுடா உனக்கு? தாத்தா பயமா இருக்கு தாத்தா, விட மாட்டேங்கிறாங்க தாத்தா. காப்பாத்துங்க தாத்தா ப்ளீஸ் தாத்தா. தாத்தா ப்ளீஸ் தாத்தா, என்ன எங்க கூட்டு போறாங்க தாத்தா. தாத்தா பயமா இருக்கு தாத்தா. தமிழ், மா, மீட்டிங்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா? எல்லாமே எடுத்துக்கிட்டமா. சரி, கிளம்பலாமா? போலாமா? வாங்க. பாய்மா. பாய். போயிட்டு வரோம் அத்தை. வரேன் சித்தி. ஜனாமா, ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு ஆபீஸ்ல நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. Have a great day. மேம், எஸ், புது டைரக்டர் வந்திருக்காங்க மேடம். வர சொல்லுங்க. ஓகே மேடம். Good morning all.
அதை அவன் மூஞ்சிலே விட்டு எறிங்க. டேய் எந்திரா, எந்திர சொல்றேன்ல, சிபி எந்திரா, வெளில போடா. என்னையா நீ லண்டன்ல படிச்சிருக்க, ரொம்ப நாலேஜபிளான ஆளுன்னு பார்த்தா டாக்குமெண்ட் கிழிச்சு போடுறேன். டாக்குமெண்ட் கிழிச்சு போட்டா நான் இந்த கம்பெனியோட டைரக்டர் இல்லைன்னு ஆயிடுமா? சிபி, லீகலி இந்த மாதிரி என்கிட்ட 100 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இது வெறும் காப்பி தான். இதை கிழிச்சு போடுறதுனால ஒன்றும் ஆக போறதில்ல. அண்ட் திரும்பவும் சொல்றேன், நானும் இந்த கம்பெனிக்கு ஒன் ஆஃப் த டைரக்டர் தான். டேய் உன்னை சிபி, ஜனாமா அவ இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா, நீங்க அமைதியா இருக்கீங்க. ஜனாமா ஏதாவது சொல்லுங்க ஜனாமா, ஓவரா பேசிட்டு இருக்கா. வாழ்த்துக்கள்ண்ணே. அண்ணே ஆல் த பெஸ்ட்ண்ணே. ஆல் த பெஸ்ட்ண்ணே. டேய், இனிமே இந்த ஆபீஸ்ல யாரும் ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா இருக்க கூடாது. எல்லாத்தையும் உடனே கண்ட்ரோல்ல எடுங்க. கம்பெனியோட எம்ப்ளாயிஸ்ல ஒரு 50% ஆட்களை லே ஆஃப் பண்ணிட்டு நம்மளோட ஆட்களை வேலைக்கு எடுக்கணும். யார் நமக்கு ஃபேவரா இருக்காங்கன்றதை அனலைஸ் பண்ணி நாளைக்கு இல்ல நாளைக்கு வேண்டாம், நாளைக்கு மறுநாள் இன்டர்வியூ வந்து அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. இந்த இன்டர்வியூ எல்லாம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான். இன்டர்வியூ அட்டென்ட் பண்ற எல்லாருக்குமே கண்டிப்பா இங்க வேலை இருக்கு. இந்த கம்பெனியை ஒவ்வொரு சிங்கிளா ஒருவர் தான் அவங்க வேலையே. ஒவ்வொருத்தனும் மாசத்துக்கு எவ்வளவு லாஸ் காட்டுறானோ அதுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு போனஸ். ஓகேவா? சரிண்ணே. நான் அத்தை கூட இருந்தாலும் எல்லா முடிவையும் அத்தை தான் எடுப்பாங்க. நானே பேருக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவன் அவங்களையும் மீறி இந்த வேலையை எப்படி பார்த்தான்னு தான் எனக்கு புரியல. நானே குழம்பி போயிருக்கேம்மா. இப்ப எதுவும் பண்ண முடியாதானே? தெரியலையேம்மா. அவன் தான் டாக்குமெண்ட் எல்லாம் தெளிவா பக்காவா வச்சிருக்கானே. அந்த படுபாவிங்க அத்தனை பேரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்களே. சம்பந்தமே இல்லாதவன் சொத்தை பிரிச்சுட்டு போறதுக்கு பதிலா வீட்டுல இருக்கிற 4 பேர்கிட்ட முன்னாடியே பிரிச்சு கொடுத்திருந்தா இதெல்லாம் வந்திருக்குமா? எல்லாம் விதி. அத்த 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 என்ன இது? என்னென்னமோ சொல்றாங்க. உங்களுக்கு தெரியாமலே உங்களோட ஷேர்ஸ் எல்லாம் அவன் பேருக்கு மாத்திட்டானே. எப்படி அத்த விட்டீங்க?